அதில் திரு ஹஃபீஸ் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். குட்டி கதையிலேருந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன வார்த்தையிலேருந்து ஊழல் குற்றச்சாட்டு வரை நிறைய அவர் அடுக்கிட்டார். திருப்பி நீங்களும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறீங்க. வழியில் கனம் இருந்தால் தான் மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும், அதனால தான் திமுக இப்படியான பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி தான் எடுத்துக்கணுமா? இல்லை, முதல்ல நான் காமேஷை பாராட்டணும். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் பேசினார். 120 ரூபா ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு 120 ரூபா டிக்கெட் கொடுக்குறவங்களை எப்படி என்டர்டெயின் பண்ணி ஜாலியாக வச்சுருக்காரு. ஆட்சிக்கு அந்த மாதிரி 5 வருஷம் மக்களை ஜாலியாக வச்சுப்பாரு அப்படின்னு சொன்னார். இங்கே தான் சொன்னார். அதான் இங்கே தான் சொன்னாரா? அப்போது கூடுதல் கிரெடிட் மாலை முரசுக்கு. அதே மாதிரி ஆட்சிக்கு மக்களை ஜாலியாக வச்சுக்கணும் தான் பார்க்குறாரு, தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தயாரா இல்லை அப்படின்னு அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இல்லை பீர வேற என்ன ஜாலியே? அவர் இன்னைக்கு சிஎம்மா இருக்கார், குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு அவர் சிஎம் ஆக்கியிருக்கு. சொந்த கட்சி எம்எல்ஏ மேல குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. அது சட்டமன்றத்தில் பதில் சொல்லுங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல எப்படிங்க? இல்லைங்க, அப்ப சட்டமன்றத்தில் அவர் செஞ்சது சரியா? சட்டமன்ற மாண்புகளை மதிக்காதவரை மதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்க, இந்த அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, அத நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வக்கீல் அவருக்கு திராணி இல்லன்னு சொல்லாத. சரி, வக்கீல்ன்றத வாபஸ் வாங்கிட்டு திராணி இல்லன்னு சொல்றேன். சரி, அது ஏத்துப்பீங்களா? சொந்த கட்சி எம்எல்ஏ மேல பாலியல் புகாருங்க 9-10 நாளா போயிட்டு இருக்கு. ஒரு வழக்கு தொடர முடியல. நீதி வாங்கி தர யோகியதையை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. ஏன் சார், பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாய், கேங் ரேப்புக்கு ஆளாய் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஓப்பன் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அந்த பொண்ணை தூக்கி கட்சியில நீக்கிருக்கீங்க. வைகுண்டம் எம்எல்ஏவை தூக்கி நீங்க விசாரிச்சிங்களா? அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? அந்த பதில் தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் ஒரு டைம் லைன் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு டிவிக்கு ரெப்ரசன்ட் பண்றவங்க, ஆமா ஒண்ணு அந்த பொண்ணு சொல்றது பொய்னா அந்த பொண்ணு மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க. இல்ல அந்த பொண்ணு சொல்றது உண்மைனா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மிரட்டல் செஞ்சிருக்காருங்க. ஒரு பாலியல் வழக்குக்கு மிரட்டி இருக்காரு. நீ எல்லாம் மேலிடத்துக்கு தெரியும் சொல்லி இருக்காரு. நீங்க என்ன யார் அந்த சாருன்னு வரும்போது கைப்பட கடிதம் எழுதி அண்ணன் சொன்னாரே, அண்ணனுடைய உத்தரவாதம், அண்ணனுடைய கேரண்டி. இன்னைக்கு அந்த கேரண்டி ஒரு பொண்ணு கேட்குது, கொடுக்க உங்களால முடியல, திராணி இல்ல, நீங்க நக்கல் பேசுறதா? என்னங்க இதெல்லாம் வார்த்தை? முதல்வர் எங்க இருக்காருன்னு தேடுறாராம். நீங்க யாருடைய தயவுல ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்கல்ல, திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ அவர் சொல்லியிருக்கார். அந்த சட்டமன்றத்துல முதலமைச்சர் இருக்கார், அங்க போய் கேளுங்க. அவரால் தான் நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்கார். அவருடைய தயவில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யார் முதல்வருக்கு நன்றி சொல்லி எம்எல்ஏவா உட்காந்துருக்காரோ அவர் உங்களுக்கு ஆதரவு தந்து தான் நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. மக்கள் நீங்களும் ஆள வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை. திமுகவுடைய கூட்டணியில் நின்று ஜெயித்தவர்களோடு போய் சார் ப்ளீஸ் வாங்க, மந்திரி சபையில இடம் தரேன், வாங்க ஆட்சி கொடுங்க, நீங்க போய் ஒருத்தரா பேசி என்னென்ன டிராமா நடந்துச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு தமிழ்நாடு. அப்ப நீங்க வாயிருக்குன்றதுக்காக சட்டமன்ற மரபுகள் எல்லாம் மீறி பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லைங்க, இது எதிர்வினைன்றாங்க. இப்ப நேத்து திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சோஃபா மாடல்னு பேசுறாரு, புஷ்பா மாடல்னு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு வார்த்தையா? இன்னொன்னு ஈவில்னு பேசுறாரு முதலமைச்சர் சொல்றாரு. இல்ல நான் முடிச்சிடறேன். அப்ப இப்படியெல்லாம் அவை மரபை மீறி எதிர்க்கட்சி தலைவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. இப்ப இவர் பண்ணதெல்லாம் ரியாக்ஷன் தான் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. இதுக்கு தொடக்க புள்ளி உதயநிதியா? இல்ல நான் எடுத்துக்கிறேன். 2021 முதலமைச்சரா தலைவர் வந்தார். இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் வச்சேன். அப்ப தலைவருடைய உரையை போய் படிக்க சொல்லுங்க ஒரு வாட்டி. 2021 முதலாக முதல்வர் பொறுப்பு ஏற்ற பிறகு ஒரு எப்படி ஒரு தலைவரா நீங்க விஷன் என்னங்க? இந்த ஒரு முதலமைச்சருடைய முதல் உரை என்பது அரசுக்கான விஷன். என்ன விஷன்னா, அப்பப்ப ரீல்ஸுக்கு நான் கண்டென்ட் கொடுப்பேன் சட்டமன்றத்துலன்றதுதான் இன்னைக்கு விஷனா இருக்கு. 40 நாள் என்ன பண்ணணும் ஒரு பட்டியல் படி. 40 நாள் நான் கேட்கிறேன் சார், பதில் சொல்லுங்க சார். ஏன் சார் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல நடவடிக்கை இல்லை? அது ஏன் சார் பதில் கன்வீனியன்ட்டா அந்த பதில் வர மாட்டேங்குது? சூலூருக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன்னு சொல்லுங்க சார். சூலூர்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னுடைய காவல்துறை, நான் தான் உள்துறை அமைச்சர், என்னால காப்பாற்ற முடியலன்னு பதில் சொல்லுங்க சார். 3 வயசு பொண்ணு இங்க பாதிக்கப்பட்டு சில்ல பொன்னேரியில கொலை பண்ணாங்கல்ல, அதுக்கு போய் பதில் சொல்லுங்க சார். என்னுடைய அமைச்சரவை தான். அமோனியா லீக்கை பத்தி முதல்வரை பேச சொல்லுங்க சார். எதுவுமே பேச மாட்டீங்க. சந்தி சிரிக்குது. இன்னைக்கு நாராயண சொல்றார் சார், ஆமா டிஎம்கே அரசாங்கம் இருக்கும் வரையில், இவர் சொல்றாருல எந்த பார்ட்டி ஃபண்ட், இன்னைக்கு நம்முடைய காம்படிட்டிவ் ஸ்டேட்டுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் வரையில எங்களுக்கு ரொம்ப டஃப் காம்படிஷனா இருந்துச்சு. நாங்க ரொம்ப போராடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உள்ள கொண்டு வரணும். அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் ஒன்று வச்சிருந்தாங்க அரசாங்கத்தில், அதனால அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு
பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் கடந்த ஆட்சிக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு இங்க இருந்து போயிருக்கு. எத்தனை நிறுவனங்கள் வெளியேறிக்கிட்டு இருக்கு? 5 வருஷத்துல 25 நிறுவனங்கள் உங்க ஆட்சியில வெளியே போகுதுன்னு கீர்த்தனா அமைச்சர் சொல்றாங்க. 5 வருஷத்துல 25 போலாங்க. கூடுதலா எத்தனை வந்திருக்கு? எதுக்காக போச்சு? பல நிறுவனங்கள் வந்து இங்க வயபிளா கிடையாது, இங்க நம்முடைய ரிசோர்சஸ் அடிக்கும், அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்றது வேற. அது இல்லாம எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு? வின்ஃபாஸ்ட் முடியாதுன்னாங்க, இன்னைக்கு இவி வெஹிக்கிள்ஸ் தயாரிச்சு வெளியே வந்திருக்கு. தூத்துக்குடியில டாடா வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு 25 கடந்து போச்சு. இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா பதில் சொல்லுங்க. நான் வந்து இங்க யாரோ சொல்லலைங்க, பக்கத்து மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். இந்த அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்பரண்டான வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை வச்சதுனால எங்களுக்கு டஃபா இருந்துச்சுன்னு. அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, நாள் முதல்வன் திட்டமா மாத்திருக்கீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கஷ்டம்? நான் முதல்வன் என்ன சார் விளக்கம்? நான் முதல்வன்னா முதல்வர் ஆகிறதுக்கு நினைச்சுக்கிறாங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லாவே டிவிக்கு நிர்வாகிகளா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு பதில். டிஎன் ஸ்கில் கார்பரேஷன்னா புரிஞ்சிருமா? நான் முதல்வனா புரியாது, டிஎன் ஸ்கில் கார்பரேஷன்னா மக்களுக்கு புரிஞ்சிருமா? என்ன இந்த மாதிரியான விளக்கங்கள்? நீங்க அப்பா எங்கன்னு கேட்டீங்கல்ல, நேத்து ஒரு துணை ஆட்சியர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எப்படி நான் வந்து சாதிக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா மாறி வந்திருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் அந்த நீங்க எந்த சட்டமன்றத்தில் இருக்கீங்களோ, எந்த செக்ரட்டரியேட்ல இருக்கீங்களோ, அங்க அதிகாரிகளா வருவாங்க. அங்க எல்லாம் இந்த அப்பா இருக்க தான் போறாரு. அதனால நீங்க அப்பாவை தேடாதீங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்ல அதை நான் இப்ப சொல்லல, ஏன் அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றணும்? ஒருவேளை அவர் செய்தது மாண்புக்கு குறைவான விஷயம் நீங்க வருத்தப்படுறீங்க, ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன்? இதுதான் ரியாக்ஷன். எப்படி? இதுதான் ரியாக்ஷன். நீங்க ஒரு கதை அவர் மாண்போட நடந்துக்கலன்னா நீங்க மாண்போட நடந்துக்கலாம்ல. நீங்க ஒரு கதை சொன்னா கவுண்டர் கதைன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி அவன் காட்டுறதுக்கான ஒரு சாம்பிள். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் அவதூறு அள்ளி வீசுனீங்க. நீங்க பார்ட்டி ஃபண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, நிரூபிங்க, வழக்க போடுங்க, சந்திக்க தயாரா இருக்கும். நீங்க ஒரு சபாநாயகரே போய் சொல்றாருங்க. சபாநாயகருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீ வந்து அந்த தேசிய கீதத்துக்கு சபாநாயகர் ஒரு விளக்கத்தை கொடுக்குற. ஏன் சார்? சட்டமன்ற அலுவல் என்பது வேறு, சட்டமன்றத்துக்குள்ள நிகழ்ச்சி நடக்கிறதுன்றது வேறு. அவர் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சட்டமன்ற அலுவல் முழுக்க சட்டமன்றத்துடைய கட்டுப்பாடு, ஜனாதிபதி வர நிகழ்ச்சி சட்டமன்றத்துல நடந்துச்சு. அப்ப பிரசிடென்ட்டுக்கான புரோட்டோகால் வேற, சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற அதிகாரங்கள் என்பது வேற. அதையும் தான் சிஎம் சொல்றாரு. சொன்னா இது ஜனாதிபதி புரோட்டோகால்னு சொல்லிடுவாங்க. ஏங்க அது சட்டமன்ற நிகழ்வே கிடையாதுங்க. ஜனாதிபதி நிகழ்ச்சிக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற அலுவலுக்கு முழுக்க சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்படிதான் 3 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கவர்னரை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல, கவர்னர் வந்து நாங்க எப்படி பேச வச்சோன்னு. நாங்க ஏன்னா கவர்னருடைய அதிகாரத்தை புடுங்குற வேலையை பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வந்து துணைவேந்தர்களாக மாநில முதலமைச்சர் இருக்க முடியும். அந்த சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கும் பொருந்தும். அப்போ ஒரு இடத்துலயும் மாநில உரிமையில பாதுகாப்பதற்காக நாங்க கவர்னரோட சண்டை போட்டோம். நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? நாங்க போட்ட ரோட் மேப்ல நீங்க கடந்து வேணா வரலாம். ஆனா முதல்ல போகும்போது ஒரு காட்டுல வழியை உருவாக்குறது எவ்வளவு கடினமான வேலை, அந்த வேலையை நாங்க செஞ்சோம். அதுக்காக கவர்னர் எங்களோட முரண் பிடிச்சார். அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, நாங்கள் பெருமைப்படுகிறோம். அந்த மாதிரி ஒரு RN ரவி போன்ற ஆளுநர் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவது எங்களுக்கு பெருமை. அந்த சர்டிபிகேட் இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருல்ல, பாஜக இன்னித்தது அப்பெல்லாம் அப்படின்னு. இப்ப யார்கிட்டலாம் விஜய் பேசியிருக்காரு ஆட்சி பிடிக்கிறதுக்கு? இதெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்க்கணும். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முதல்வருடைய இந்த செயலை அவர்கள் கண்டிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க திருமாவளவன் பேசியிருக்காரு, சட்டமன்ற தியேட்டருக்குள்ள வேணா விசில் அடிக்கிறவங்களை அனுப்புங்க, சட்டமன்றத்துக்குள்ள விசில் அடிக்கிறவங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னவர் அண்ணன் திருமாவளவன். அதே இன்னைக்கு உதயநிதி ஒரு வார்த்தை சொல்லும் போது உள்ள விசில் அடிக்கிறாங்க, போற போக்குல ஐட்டம் சாங் ஆடுவாங்கன்ற. அது என்ன ஐட்டம் சாங்? எதுக்கு சொல்லணும்? ஏன் மினிஸ்டர் ஆடலையா? இல்லங்க, மினிஸ்டர் ஆடலையா? ஐட்டம் சாங்னா அது என்ன பாட்டு? அது என்ன அர்த்தம்? மினிஸ்டர் ஆடுனது என்ன பாட்டு? நீங்க தாராளமா மினிஸ்டர் ஆடுனது என்ன பாட்டு? நான் என்ன சொல்றேன், நீங்க விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. நீங்க விசில் அடிக்க தொடங்கிட்டாங்க, இனி போற போக்குல ஐட்டம் சாங் ஆடுவாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஐட்டம் சாங்னா என்ன அர்த்தம்? அது எதுக்கு சொல்லணும்? ஒரு மினிஸ்டர் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில ஆடின பாட்டுடைய பேர் என்ன? சரிங்க, அது நடந்தத சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஆனா சப்பக்கட்டு கட்டுறதுக்கு 100% முதலமைச்சருக்கு உரிமை இந்த சட்டமன்றம் கொடுத்திருக்கா. ஐட்டம் சாங்ன்ற வார்த்தை பயன்படுத்துவது சரியான்னு கேக்குறாங்க. அந்த பாட்டுக்கு அதாங்க பேரு. சினிமால இருக்கிறவங்களுக்கு தெரியும். வேற என்ன? அந்த பாட்டு வந்து குத்துப்பாட்டு பாடிட்டு ஆடிட்டு
வந்து ஒரு அதை நியாயப்படுத்துறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆட்சியை தான் காட்சியா பார்த்துட்டு இருக்கிறோம்.